வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாய் ரயில்வேஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ இங்கே இருந்து தினமும் நைட்டு மன்னார்குடிக்கு இயக்கப்படக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16616 ஆன செம்மொழி விரைவு வண்டியில் தான் நான் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த செம்மொழி விரைவு வண்டிக்கு வேறு லெவலான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் நான் உள்ள ட்ரெயின் வந்தோடனே சொல்கிறேன். ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு போகலாம். ஸோ வெல்கம் டு சாய் ரயில்வேஸ். நான் உங்கள் சாய் நட்ராஜன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்களேன், கோயம்புத்தூர் வாசலில் ஒரு இன்ஜின் நிற்கிது. இதை மாதிரி திருநெல்வேலிக்கெலாம் வச்சா என்ன, மதுரைக்கு வச்சுருக்கீங்க, திருச்சிக்கு வச்சுருக்கீங்க. சதர்ன் ரயில்வேஸ் கைண்ட்லி திருநெல்வேலி வாசலையும் இந்த மாதிரி ஒரு இன்ஜினை நிப்பாட்டுங்க. டடன். ஸோ நமக்கு ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தான் வரும். பட் இதில் போடலை, இல்லை போடலை, இன்னும் நேரம் ஆகும். அந்த போட்டிருக்கு பாருங்கள், ட்ரெயின் நம்பர் 16616 செம்மொழி எக்ஸ்பிரஸ் 12:30க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 இருந்து. ஓகே, வாங்க உள்ளே போகலாம். அப்பா என்ன கூட்டம் கோயம்புத்தூரில். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நார்த் இந்தியாஸ் தான். ஸோ அவங்களுக்கு வண்டி பாட்னா விரைவு வண்டி இன்றைக்கி ஒன்று வருது, போத்தனூரில் நிற்கிது. ஸோ அது வந்து இவ்வளோ கூட்டத்தை அள்ளிட்டு போனதுக்கப்புறம் தான் நமக்கான பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 கொஞ்சம் ஃப்ரீயாகும். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், ஓகேவா? அப்பா பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ஸ்லீப்பரில் கூட அசால்ட்டாக ஏறுறாங்க. இதுதான் அந்த எர்ணாகுளம் பாட்னா. பாருங்கள், பாவுங்க, இவங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா நிறைஞ்சிலாம் போகுது. எஸ்எல்ஆர்டி கூடயா? ஐயோ, நீங்கள் மேப் போகிறா? ஸோ மக்களே, ஒரு டீயோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மன்னார்குடி இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸை பார்த்தீங்கன்னா காலையில் வந்த உடனே அதை பொள்ளாச்சிக்கு ஒரு பேசஞ்சராக இயக்குவாங்க. அதே மாதிரி நைட்டு பொள்ளாச்சிலேருந்து கிளம்பி இப்போ கோயம்புத்தூருக்கு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஸ்பெஷலாக வந்திருக்கு. இப்போது இது செம்மொழியாக இந்த நைட்டு 12 மணிக்கு மேலே இது கிளம்ப போகுது. ஸோ செம்மொழிக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கனெக்டிவிட்டி டு பொள்ளாச்சி வரைக்குமே இருக்குது. ஸோ தைரியமாக நீங்கள் பொள்ளாச்சி வரைக்கும் போகணும்னா செம்மொழியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னது, இப்போ மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்த உடனே அடுத்து அது பொள்ளாச்சிக்கு போயிடும். அதே மாதிரி பொள்ளாச்சிலேருந்து நைட்டு கிளம்பி கோயம்புத்தூர் இப்போ வந்திருக்கு. இது அடுத்து மன்னார்குடிக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸாக போக போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் தான் சீட் போட்டாச்சு. அன்ரிசர்வ்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா. என்னது, மன்னார்குடிக்கு 50 ரூபாயா அப்படின்னு இல்லை. நான் வந்து கோயம்புத்தூர் டு ஈரோடு தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துருக்குறோம். ஈரோட்லேருந்து நம்ம வந்து ஸ்லீப்பரில் போக போகிறோம். ஏன் 2 கெட்ட வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா அன்ரிசர்வில் எப்படி இருக்குது, ஸ்லீப்பரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டாமா? ஸோ அதான் இங்கேருந்து ஈரோடு வரைக்கும் அன்ரிசர்வ், ஈரோட்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் ஸ்லீப்பர். ஸோ அதுக்கு தனி டிக்கெட், இதுக்கு தனி டிக்கெட். ஸோ வாங்க இப்போ போய் இன்ஜின் ஷாட்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸை இழுக்கிறதுக்கு த ஓல்ட் இஸ் கோல்டு, வயசான கிராண்ட்பாவான வேப் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேப் 1 நமக்கு திருச்சிராப்பள்ளி வரைக்கும் தான். திருச்சியில் நமக்கு ஒரு லோக்கோ சேஞ்ச் இருக்குது, அங்கே மேபி வேப் 7 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீடாமங்கலத்துலேயும் ஒரு லோக்கோ சேஞ்ச் இருக்குது, அங்கே எப்படியும் நம்ம கொண்டு வர இன்ஜின் தான் போட்டு விடுவாங்க. ஸோ திருச்சியில் வேணால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்றைக்கி நம்ம விலாகு கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கோயம்புத்தூர்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விலாகர் தான் ஞாபகம் வரும். ஸோ அவர் கூட சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ யார் அந்த விலாகர்? எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய விலாகரா? ஏன் இவ்வளோ பில்டப்பு? நம்ம பெரிய விலாகர் மதன் ஜர்னி கூட தான் நம்ம இன்றைக்கி சேர்ந்து மன்னார்குடி வரைக்கும் போக போகிறோம். கரெக்டாக? எஸ். ட்ராவல் சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் ஸ்லீப்பர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி. ஸோ வாங்க நம்ம அப்படியே கோச் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இன்ஜினுக்கு அடுத்து ஒரு SLRD, 2 அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் ஒரு 12 ஸ்லீப்பர் கிளாஸ், அப்புறம் 2 தேர்ட் ஏசி, ஒரு செகண்ட் ஏசி, ஒரு ஃபஸ்ட் கம் செகண்ட் ஏசி, அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்டு, அப்புறம் ஒரு SLRD. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து திருச்சி வரைக்கும் இதே கம்போஷனில் இருக்கும். திருச்சியில் லோக்கோ ரிவர்சல், அப்புறம் நீடாமங்கலத்தில் லோக்கோ ரிவர்சல். ஸோ இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் இந்த இது. பட் இதுதான் இதோட ஆர்டர். கோயம்புத்தூர்லேருந்து இதோட ஆர்டர் இதுதான். இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் நம்ம தமிழ் மொழியை ரெப்ரசன்ட் பண்ணி ஓடக்கூடிய ஒரு ரயிலுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதோட நினைவாக தான் இந்த வண்டிக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது 2010ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடந்தது. அதன் ஞாபகார்த்தமாக 2013 இந்த ட்ரெயின் கோயம்புத்தூரில் இருந்து மன்னார்குடி, அதாவது தஞ்சாவூர் மன்னார்குடி கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த வண்டி செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இந்த வண்டியை இயக்குனாங்க. ஸோ நம்ம தமிழ் மொழிக்கான ரயில் இந்த செம்மொழி விரைவு ரயிலுங்க. ஸோ இதில் தான் நம்ம இன்னும் மன்னார்குடி வரைக்கும் போக போகிறோம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். கூட்டம் நேரம் ஆக ஆக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அன்ரிசர்வ்டு ஃபுல்லாயிரும் போல். கரெக்டாக 12:30 மிட் நைட் 12:30க்கு கோயம்புத்தூர்லேருந்து டிபார்ட் ஆகியாச்சு. ஸோ அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான். பட் அதுக்கு இடையில் கொஞ்சம் கிராசிங், கொஞ்சம் ஸ்கிப்பிங்கெலாம் நம்ம பார்க்கலாம்.
ஒரு 4 மினிட்ஸ் டிலேயில் நம்ம வண்டி திருப்பூர் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ திருப்பூரில் வேறு லெவலான கொஞ்சம் கூட்டம் ஏறி இருக்குது. ஸோ வீக் டேஸில் இவ்வளோ கூட்டம்னா அப்போ வீக்கெண்டில் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, அடுத்து ஈரோடில் மாறிப்போம். ஸோ ஊடையில் ஏதாவது கிராசிங் இருந்தால் காமிக்கிறேன். ஈரோடில் நம்ம வந்து ஸ்லீப்பர் கோச்சுக்கு மாறலாம். ஸோ சிக்னல் போட்டாங்க, ட்ரெயின் ஏறிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 24 மினிட்ஸ் டிலேயில் ஈரோடு இறங்கியிருக்கோம். ஸோ இங்கே அன்ரிசர்வ்ட்லேருந்து நம்ம ரிசர்வேஷன் கோச்சுக்கு மாற போகிறோம். பார்த்தீங்கன்னா S2 தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ S2க்கு போயிட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் கரூர் அந்த ரூட்டில் பிரிய போகுது ஈரோட்டில் இருந்து. ஸோ கரூர் திருச்சி அந்த ரூட்டில் இனிமேல் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கரூரில் மீட் பண்ணலாம். ஊடையில் எதுவும் பெருசாக கிராசிங் இல்லை.
ஸோ வெரி குட் மார்னிங் மக்களே. காலையில் திருச்சியில் வந்து தான் முழித்தேன். கரூர் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கினது தாங்க. டேரெக்டாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே தான் முழிப்பு வந்தது. அரைவல் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து 5 மணிக்கு டிபார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் ஸ்கெடியூலு. பட் டைம் ஆயிடுச்சு, 5 தாண்டிடுச்சு, இன்னும் எடுக்கலை. பின்னாடி இருக்கிற லோக்கோ மட்டும் கலட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் முன்னாடி தான் ஒரு லோக்கோ அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த லோக்கோ நகண்டு போகல, அப்படியே தான் நிற்கி. ஸோ நீடாமங்கலத்தில் தான் ஒரிஜினல் லோக்கோ சேஞ்ச் நடக்கும். இது வந்து ஜஸ்ட் அங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான்னு தவிர வேறு ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஸோ இன்னும் நமக்கு பூதலூர், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் நீடாமங்கலம், மன்னார்குடி, காலையில் டெல்டா பகுதியின் அழகை ரசிக்க போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பூதலூர் ரயில் நிலையத்திலேருந்து கிளம்பிகிட்ருக்கோம். டெல்டாவோட அழகே அழகு. திருச்சி தாண்டின உடனே தஞ்சாவூர் போகிற வழி ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா. செம பனி, நல்லா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் தான் நமக்கு. திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர், பூதலூர், திருவரம்பூர், மஞ்சத்தடல், பொன்மலை வழியாக திருச்சி வரை செல்லும் பயணிகள் வண்டி இன்னும் சற்று நேரத்தில் நடைமேடை எண் 1 வந்து சேரும்.
இதுதான் நம்மளை வந்து கோயம்புத்தூர்லேருந்து இழுத்துட்டு வந்த அந்த வேப்பன். அது என்ன கலட்டாமல் அது நம்ம கூட அப்படி பின்னாடியே தான் வருது. நீடாமங்கலத்தில் அதை ஆன் பண்ணிவிட்டு மன்னார்குடிக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா முழு க்ரௌடுமே இறங்கிட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. மிச்ச கூட்டம் கொஞ்சம் தான், அது நீடாமங்கலம் மன்னார்குடி வரைக்கும் தாங்க. தஞ்சாவூரில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவாரூர் காரைக்காலுக்கெலாம் போகிறதுக்காண்டி கனெக்டிங் ஒரு டெமோ நிற்குங்க. இந்த டைமுக்கு நீங்கள் செம்மொழியில் வந்து தஞ்சாவூரில் இறங்கினாலும் சரி, நீடாமங்கலத்தில் இறங்கினாலும் சரி, நீங்கள் அந்த காரைக்கால் டெமோவை பிடிச்சி நீங்கள் காரைக்கால் வரைக்கும் கூட போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த
ரயில்வே கேட்டுக்கே ஃபேமஸான நீடாமங்கலம். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் ரோடு. அந்த ரோட்டை மறைக்க ஒரு கேட்டு. இந்த பக்கம் பாதி ரயில்வே ஸ்டேஷன், அந்த பக்கம் மீதி ரயில்வே ஸ்டேஷன். நடுவில் இந்த ரோடு. இதுதாங்க நீடாமங்கலம் கேட்டு. திண்டுக்கல்னா போட்டு நீடாமங்கலம்னா கேட்டு அந்த மாதிரி. பட் இது வந்து ரோடு நடுவில் இருக்கிறது. இந்த நீடாமங்கலத்தில் இன்னொரு கனெக்டிவிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வேளாங்கண்ணியோ இல்லை காரைக்காலோ போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செம்மொழியில் ஏறி நீடாமங்கலத்தில் இறங்கிக்கோங்க. இறங்கிட்டு பின்னாடி தஞ்சாவூர்லேருந்து காரைக்காலுக்கு ஒரு டெமோ வரும். நீங்கள் அது தஞ்சாவூர்லேயே ஏறினாலும் சரி, இல்லை நீடாமங்கலத்தில் ஏறினாலும் சரி. நீடாமங்கலத்தில் ஏறினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸை இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி இங்கே நீடாமங்கலத்துக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து விட்டுரும். ஸோ நீங்கள் இங்கே ஏறினீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு டெமோ வரும். இது கிடையாது, இன்னொரு டெமோ வரும். ஸோ அதில் நீங்கள் ஏறினீங்கன்னா காரைக்கால் வரைக்கும் போயிடலாம். ஸோ திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், ஸோ அந்த ரூட்டுக்கு போயிடலாம். நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு அதே டெமோ கொஞ்சம் நேரம் கழித்து வரும். நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா டேரெக்டாக வேளாங்கண்ணிக்கு கொண்டும் போயிடலாம். ஸோ நீடாமங்கலத்தில் இறங்குனீங்கன்னா இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது நம்ம ட்ரெயினுக்கு இன்ஜின்லாம் எங்கேயுமே கழட்டி மாட்டலைங்க. ஸோ திருச்சியில் மாட்டின இன்ஜின் அங்கேயே நிற்கிது. இப்போ அங்கேருந்து ஏஎல்பி வந்து இந்த கோயம்புத்தூர்லேருந்து வந்த அந்த வேப் ஒன்று ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஆல்ரெடி ஆள் இருந்தாங்க திருச்சியில் இருக்கும்போதே. ஸோ இப்போ அதை ஆன் பண்ணிட்டாங்களா, இப்போது டேரெக்டாக இதிலே வந்து மன்னார்குடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த லோக்கோவை கழட்டி மாட்டி அந்த இது இருக்கக்கூடாதுன்ட்டு டியூவல் லோக்கோவாகவே தஞ்சாவூர் டு திருச்சி, அதாவது திருச்சி டு நீடாமங்கலம் வந்து டியூவல் லோக்கோவாகவே இருக்குது.
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வந்து ரீச் பண்ணிட்டோங்க. நேற்று நைட்டு 12:30க்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புன நம்ம இன்னைக்கு ஒரு 7 மணிக்கிட்ட மன்னார்குடி வந்து ரீச் பண்ணிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:15 தான் அந்த மாதிரி ஆகுது. பிஃபோர் டைம் தான் வந்திருந்தது. 25 மினிட்ஸ் பிஃபோர் டைம் தான் நம்ம வந்து மன்னார்குடி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ மன்னார்குடி பார்த்தீங்களா அம்ரித் பாரத் ஸ்கீமில் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இது ஓகே, ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் கூட ஓகே. ஆனால் செகண்ட் பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது மன்னார்குடியில். அதுவும் சீக்கிரம் கட்டினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி அழகான க்யூட்டான ஸ்டேஷன், நல்ல ஸ்பேஷியஸாக செம்மையாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ செம்மொழியை பற்றி சொல்லணும்னா நம் தமிழ் மொழிக்கான ரயில் லோக்கோ ரிவர்சல் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் அவங்க லோக்கோ கலட்டவே இல்லை. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்த லோக்கோ அப்படியே வந்தது. திருச்சியில் ஒரு லோக்கோ அட்டாச் பண்ணாங்க, மறுபடியும் ரிவர்ஸில் போச்சு. நீடாமங்கலத்தில் வந்தாங்க, இந்த கோயம்புத்தூர்லேருந்து போட்ட லோக்கோவை ஆன் பண்ணாங்க, மறுபடியும் இப்படி ரிவர்ஸில் போகுது. ஸோ ஒரு ஜிக் ஜாக்காக தான் இன்றைக்கி செம்மொழி வந்து போய் நம்மளை மன்னார்குடிக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ முக்கால்வாசி கூட்டம் தஞ்சாவூர்லேயும் அதுக்கப்புறம் நீடாமங்கலத்துலேயும் அதுக்கப்புறம் எஞ்சி கொஞ்சம் கூட்டம் தான் மன்னார்குடியில் வந்து இறங்கியிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீடாமங்கலத்தில் அந்த திருவாரூர் காரைக்கால் போகிற டெமோவை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் நீடாமங்கலத்தில் இறங்குவாங்க. தஞ்சாவூர்லேயும் மெயின்லி பர்பஸ் அதுக்காண்டி தான் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்குன்னு தனி கூட்டம் இருக்கும். அப்புறம் திருச்சிக்கு. ஸோ மேஜர் ரோல்ஸ் ப்ளே பண்ணுறது இந்தந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தான். மன்னார்குடியை பற்றி சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாப்கட் செங்கமலம் அப்படிங்கிற ஒரு யானை, இங்கே இருக்கிற ராஜகோபால சுவாமி கோவிலில் இருக்கிற யானை, ஃபேமஸான யானைங்க அது. அந்த கோயிலாம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி போக முடியாது, பட் இன்னொரு நாள் என்னைக்காவது மன்னார்குடி வந்தால் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான் கைஸ் இனியோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் நட்ராஜன். டாடா பாய்.